ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மினியம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிளாக் கிரேப்ஸ், ட்ரைட் கிரேப்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ட்ரைட் கிரேப்ஸை ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தண்ணியை கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இந்த கிரேப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி நல்லா அதை லைட்டாக ஸ்டிர் பண்ணி தட்டு போட்டு மூடிடுறேன். அப்போ தான் அது கொஞ்சம் ஊறி பல்ஜ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊறி பல்ஜ் ஆகிடுச்சு. இதை நான் அந்த தண்ணியோடு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன், பேஸ்ட் மாதிரி. அவ்வளோ ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு வானல் இல்லைன்னா கடாயில் ஊற்றி அதில் நம்மளுக்கு தேவையான அளவு சுகரை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை கொதிக்க விடணும். அது ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஆகும், ஒரு ஃப்ரூட் சிரப் மாதிரி ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த திக் பேஸ்ட் வந்துச்சா, அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு வானலில் பால் ஊற்றி நம்ம நார்மலாக பால் காய்ச்சுற மாதிரி காய்ச்சிட்டு பால் காய்ஞ்சதும் நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலக்கி அதில் ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பாலை கூல் பண்ண விட்டுறணும். இப்போ நான் கூல் பண்ண பாலை எடுத்து மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாலை கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். பாலை கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஃப்ரூட் பல்ப்பை எடுத்து அதில் போட்டு நல்லா திருப்பியும் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கிரைண்ட் பண்ணக்கப்புறமா அதை ஒரு பவுலில் ஊற்றி நம்ம இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ் வச்சு அதை திருப்பி எடுத்து நம்ம திருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு திருப்பியும் இந்த பவுலில் ஊற்றி வச்சு 8 ஹவர்ஸ் விட்டுறணும். விட்டோம் அப்படின்னா யம்மியான ட்ரை பிளாக் கிரேப்ஸ் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட், அப்புறமா செம்ம டேஸ்ட்டோடு வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.